திருக்குறளும் யுனெஸ்கோவும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாளாக ரொம்ப சிறப்பாக திருக்குறளுடைய பல்வேறு கூறுகளை நம்ம ஆராய்ச்சிருக்கோம். மகாகவி பாரதியார் சொல்வார், திறமான புலமையையும் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். மறைவாக நூற்குள்ளே பழகதைகள் பேசுவதோடு மகிமை இல்லை. திறமையான புலமையினால் வெளிநாட்டார் வணக்கம் செய்யணும். நம்ம தமிழர்கள் திருக்குறள் தமிழ் மொழியில் எடுத்துக்கு பெரிய வரம் நண்பர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவார். தமிழில் படிக்கிறவங்க திருக்குறள் தமிழில் படிக்கிறவங்க வரம் பெற்றவர்கள். நாம சிட்டோசி பரிச்சுமா ஒத்துக்குவார். இது ஆங்கில மொழிபெயர்ப்பு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 140 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. எவ்வளவுதான் மொழிபெயர்த்தாலும் இது 10ல் அப்படின்னா இருக்கும். இந்த மொழி அழகம் நடை அழகம் எதில் உணர முடியும்னா தமிழில் மட்டும்தான் உணர முடியும். அதனால் இப்போ நம்ம இந்த 6 மாநாடுகள் நடத்திருக்கோம். இந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி திருக்குறளை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் துறைதோறும் வள்ளுவம். வள்ளுவத்தில் இலக்கணம் இருக்கு, இலக்கியம் இருக்கு. இது ஒரு புத்தக தாழ்வு இருந்தாலும் உளவியல், அரசியல், மேலாண்மையியல், வணிகவியல் இன்னும் பல துறையில் நம்ம வள்ளுவத்தை கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்க கட்டாயம். அது துறைதோறும் வள்ளுவம் கொண்டு போகிற சோசியாலஜி சொல்லப்படுற சோசியாலஜி, சோசியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எது எடுத்தாலும் அது இருக்கு. இப்போ இப்பேற்பட்ட வள்ளுவத்தை இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு உலக அமைதி நாளா யுனெஸ்கோ கொண்டாடு. இந்த நாளில் இது ஒரு திட்டமிடாத செயல். நம்ம சிவன் சொன்ன இது எப்படியும் இதை பற்றி இங்கே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே நண்பர் மணித்தமிழ் பாகிஸ்தானை நான் சேர்ந்து உருவாக்கி சித்ரா கையில் விட்டுருக்காங்க. இதை பற்றி ஒரு 8 நிமிடங்கள் மட்டும்தான். வள்ளுவரே 7 நிமிடம்னா 7 சொல் தான் வச்சிருக்காரு. ஒரு 10 நிமிடத்துக்குள்ள இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் இருக்கும், நான் பேசுறது தமிழில் பேசுவேன். இப்போ திருக்குறளை யுனெஸ்கோவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று நம்ம வச்சிருக்கோம். 1900 இந்த நாங்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். 1960களில் திருமலை முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைப்ரரி, அவருக்கு ஒரு புத்தகம் திருக்குறள் உலகம் பூரா போகாததுக்கு காரணம் திருக்குறளுக்கு சரியான பிப்ளியோகிராஃபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ராவ் அப்போ பெரிய சீஃப் லைப்ரரி. அவர் தான் S.R. ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். அவருடைய பரம்பரையில் வந்தவங்க. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு பிப்ளியோகிராஃபி போடும்போது அந்த புத்தகத்தில் போடுறாங்க, 1960லேயே திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ முடிவெடுத்ததா ஒரு லைப்ரரியில் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த ஆவணம்ல கடந்த 6 ஆண்டுகளாக தேடிட்டு இருக்கோம். இது கிடைக்கல. நம்ம பாரிஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள், யுனெஸ்கோவில் தொடர்புள்ள நண்பர்கள் இது என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது இந்த நூலில் இது இருக்குது. அப்புறம் நான் ஏன் திருக்குறள் ஃபார் யுனெஸ்கோ சொல்கிறோம்னா, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் சட்டம் இருப்பாங்க. யுனெஸ்கோவுடைய சட்டத்தை அப்படி பார்த்துட்டு வச்சுங்க. யுனெஸ்கோ உருவான சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு உலகம் பூரா அமைதி தவிழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்தது தான் யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க. பல நாடுகளும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அதில் என்னென்னா சண்டை ஏண்டா நடக்குது. இன்னைக்கு கூட உலகத்தில் பல முறையில் சண்டை நடந்துட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ள போக கிடையாது. ஆனால் ஏன் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி நான் இந்திய தூதரகத்தில் சிங்கப்பூரில் 4 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது யுனெஸ்கோவில் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஆம்பிளில் உலகத்தில் அமைதி தமிழ வேண்டும். இன்னைக்கு உலக அமைதி நாளாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுகிறேன்னா இது என்னுடைய முடிவு கிடையாது, சிவனைவனுடைய முடிவு கிடையாது. இது இறைவனுடைய முடிவு. வள்ளுவர் நமக்கு எல்லோருக்கும் துணை வைக்கிறார். நம்ம எல்லோரும் கூட கையை பிடிச்சு கொண்டு போகிறார். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குறியை தாழாது முயற்சி போகும். இந்த 3 நாளாக இரவு பகல் பார்க்காம எத்தனை மாசமா இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த திருக்குறள் யுனெஸ்கோவில் போய் வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா உலகத்தின் பார்வை இதன் மீது பட வேண்டும். இந்த ஞான சூழலில் உலகத்திற்கும் கவர வேண்டும், அமைதி தமிழ வேண்டும். அதுதான் நம்மளுக்கு நோக்கமாக இருக்காது. உங்களுக்கு இக்கிகைன்னு ஒரு நூல் படிச்சிருக்கீங்க. இந்த இக்கிகை நூல் பார்த்தீங்கன்னா
அது எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நாள் உலகத்தில் எங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு பார்த்ததில் ஜப்பானில் வந்து கண்டுபிடிச்சி அது உள்ளே போய் அதை போய் பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு நூல் கொண்டு வராங்க. அதில் சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளும் திருக்குறள் இருக்குது. அதுபோது தமிழிடம் வந்து ஒரு சிறப்பாக திருக்குறளை கையெழுத்துக்கு வாழ ஆரம்பிச்சாங்கன்னு செய்யுங்க. உலகம் நம்மை பார்த்து திரும்பி பார்க்கும். திருக்குறளை பரப்புறதுக்கு வழி வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு தமிழரும் திருக்குறள் மாதிரி வாழ முயற்சி பண்ணணும். யுனெஸ்கோவில் கொண்டு போய் வைக்கணும். அதை பார்த்து கம்ப்ளீட்டாக போகிறாங்க. ஒருத்தர் வந்து சண்டையை பண்ணலாம், ஆனால் தான் சண்டையை நடக்குது. எல்லாம் முழுசாக போட்டுருக்காங்க. யுனெஸ்கோ கான்ஸ்டியூஷன் இருக்கு. நேரம் கருதி இதை வந்து சுருக்கமாக அதில் போட்டுட்டு அதை வந்து பார்த்துருக்கேன். வெறும் எக்கனாமிக் அரேஞ்ச்மெண்ட், பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பீஸ் வராது. Since the war begins in the mind of man, the peace must be constructed in the mind of man. சண்டை எங்கே நடக்குதுன்னா முதல்ல உள்ளத்தில் தான் சண்டை நடக்குது. உள்ளத்தில் அமைதி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. யுனெஸ்கோ கான்ஸ்டியூஷன் சொல்றது. அந்த அமைதியை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது? 2 கண்டிஷன் அதில் வந்து எடுத்திருக்கேன். யுனெஸ்கோ கான்ஸ்டியூஷன் வந்து மெயின்டைன், இன்க்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நாலேஜ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வைக்கக்கூடிய டிமாண்ட், யுனெஸ்கோவுக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் இதை வச்சு தான் இருக்கும். கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் புக்ஸ். திருக்குறள் வந்து உலகத்தோடைய இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா வேறு எந்த நூல் இருக்க முடியும்? மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு நூல். இது வரைக்கும் 61 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. 340க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. இது எல்லாம் ஆவணப்படுத்தி இந்த கொரோனா நாளில் ஒரு வெளியே ஒன்று வச்சுருக்காங்க, சித்திரா வந்திருக்காங்க. அந்த நூல் அங்கே கிடைக்குது. 61 மொழிகள், 380க்கும் மேற்பட்ட மொழிபெயர்க்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நூல் அதை வந்து இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி மூலமாக அதை வந்து உலகம் பூரா கொண்டு போகணும்னு சொல்லி யுனெஸ்கோடைய மேண்டேட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 1960 வந்து நம்ம பார்த்துருக்கோம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாமெல்லாம் வீட்டில் பாஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம இதை கொண்டு போய் ஹெரிடேஜ் புக் ஆஃப் மேண்டேட் அல்லது மெமரி புக் ஆஃப் தி வேர்ல்டு அதற்கு வந்து திருக்குறள் யுனெஸ்கோ கான்ஸ்டியூஷனில் இறங்குது. இதெல்லாம் திருக்குறள் பற்றி நாங்கள் கலெக்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க. எங்கே நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். மெமரி புக் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு என்ன அனௌன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அது பிரசிடென்ஸ் கேட்பாங்க. அது போட்டுருக்கோம். கவர்மெண்ட் கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது எனி கவர்மெண்ட் வேர் the sizable population is there, Tamil population, they will influence their government to bring the notice of UNESCO. 3 விஷயம் செய்யலாம்னு யோசிக்கிறோம். தட் இஸ் த டிமாண்ட். வந்து தமிழ் கம்யூனிட்டி முன்னால் வைக்கிறோம். அங்கே ஒரு ஸ்டாச்சு வைக்கணும். திருவள்ளூர் பேரில் வந்து யுனெஸ்கோவோட ஆனுவல் அவார்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து திருக்குறள் வந்து ஹெரிடேஜ் புக் ஆஃப் மேன்கைண்ட் டெக்ளேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3-4 டிமாண்ட் வந்து we as a community we should put it before UNESCO. நாங்கள் வந்து ஒரு 30 லெக்சர் இங்கிலீஷ்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். 6 வருஷம் நீங்கள் வந்தாங்க வழங்கியில் நாங்கள் 30 லெக்சர் வலைத்தமிழ் வள்ளுவர் குழுவும் சேர்ந்து இது பண்ணிருக்கோம். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன்லைன். 30 இங்கிலீஷ் லெக்சர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திருக்குறள். இதெல்லாம் எங்கள் டீம் வந்து இதுவும் part of the team தான். ஸோ மியூசிக் டான்ஸ் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 73 மொழியில் மொழிபெயர்க்கிறது பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செம்மொழி ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம பண்ண புக்கை வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால் செம்மொழி ஆய்வு நிறுவனமும் தமிழக அரசு இதில் வந்து இறங்கி இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ மொழியில் மொழிபெயர்க்கணும் ஒரு பண்ணணும். பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், மொழிபெயர்ப்பு வச்சு என்ன பண்ணுறது நம்மளாம் கூடி முடிவு பண்ணணும். இதெல்லாம் இது வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து டேட்டா இதையும் சைடில் போட்டுருக்காங்க பார்க்கலாம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரே ஒரு டிமாண்ட், நம்ம எல்லோரும் சேர்ந்து மூவ் பண்ணி அடுத்தது 7வது கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடியே இதை முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக